ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க. நாள்பட்ட மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. இந்த கீரையோட பேர் பார்த்திங்கன்னா வாத நாராயணன் கீரை. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வாதம் உள்ளவங்களுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. வாதம் மீன்ஸ் நாள்பட்ட மூட்டு வலி சரியாகாமல் கை காலெலாம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கீரையை தான் அடைத்தட்டி சாப்பிடுவாங்க. இந்த கீரை கிராமப்புறத்தில் நிறையவே கிடைக்குங்க. இந்த கீரையை இதுமாரி இலையை மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. காம்பு பகுதியை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதேமாதிரி கீரையை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணி எல்லா கீரையும் எடுத்துக்கலாங்க. அடுத்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கீரை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறையாச்சும் நம்ம செஞ்சு சாப்பிட்ணுங்க. வாயு பிரச்சனையில் கை கால்லாம் ரொம்ப பிடிப்பாக வலியாக இருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக குணமாகும். பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாவையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து நம்ம வாத நாராயணன் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கோங்க பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கின பிறகு தான் நம்ம இந்த கீரையை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. கீரையை 2 பெரட்டினாலே போதுங்க. கீரைலாம் நல்லா சுருங்கி வந்துடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. நம்ம சேர்த்த கீரையில் நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச மசாலாவை ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. மீதி மசாலாவை ஒரு டப்பியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம இந்த ரெசிபி செய்யலாங்க. இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அடை செய்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த அடை ரெசிபி நம்ம ராகி மாவுலேயும் இதே மெத்தடில் நம்ம செய்யலாங்க. இப்போ கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரை வெங்காயத்தை நம்ம இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மாவு பிசையணுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அடை தட்டுறதுக்கு வராது. அதனால நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தால் தான் நமக்கு அடை தட்டுறதுக்கு வரும். அடுத்து நம்ம எந்த சைஸ்க்கு அடை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த சைஸ்க்கு தான் நான் இன்றைக்கி மாவு எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதுமாரி கையாலேயே நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சப்பாத்தி மாரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வரும். மாவில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையை போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி மாதிரி தாங்க, 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். நல்லா கலர் மாதிரி வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாங்க. 2 பக்கமும் இதுமாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கை கால் வலி மூட்டு வலி உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்துக்கு 2 முறையாச்சும் சமைச்சு சாப்பிடுங்க. வாயு பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்களாம் கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்துக்கு 2 முறை சமைச்சு சாப்பிடுங்க. நிரந்தர தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த அடை ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.